நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ரேவதி நின்று சாமிக்கிட்ட வேண்டிகிட்டு இருக்காங்க. எப்படியாவது எனக்கும் மகேஷுக்கும் நல்லபடியாக கல்யாணம் வேகமாக நடந்து முடியணும். அப்போ தான் தீபாவை இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வர முடியும். எப்படியாவது தீபாவை என் கூட கூப்பிட்டு வரதுக்கு அந்த வீட்டில் இருக்கவங்களாம் சம்மதிக்கணும். அதுக்கு நீ தான் கடவுளை எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டு இருக்காங்க. அடுத்த சைடு வந்துட்டு பத்திரிக்கையில் மாப்பிள்ளை பேர் பொண்ணு பேர்லாம் பிரிண்ட் பண்ணுறதுக்காக சாமுண்டீஸ்வரி அவங்க ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி அதை கார்த்திகிட்ட கொடுத்து பிரிண்ட் பண்ண சொல்கிறதுக்காக அமுச்சு விடுறாங்க. கார்த்தி வண்டி ஏறி போகும்போது வெறுன்னு அந்த இடத்துக்கு மயில் வர்றாப்புல. ஏப்பா என்னப்பா இது, அதான் கல்யாணமே நிற்க போகுது, அந்த கோமாளி பையன் தான் இந்த களவாணித்தனத்தை பண்ணுறான்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக தெரியும்ப்பா, நீ இதெல்லாம் பண்ணி வேஸ்ட்டு தான்ப்பா, இதெல்லாம் வந்துட்டு தெண்ட செலவு அப்படின்னு சொல்ல எல்லாம் ஓகே தான், பட் அவன் தான் அப்படின்றதுக்கு நம்மக்கிட்ட ஆதாரம் இல்லை. ஒரு வேளை மகேஷ் வந்துட்டு நல்லவனாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல, ஏப்பா நல்லவனாக இருக்கலாம்ப்பா, ஆனால் இந்த அளவுக்கு நல்லவனாக இருக்கக்கூடாதுப்பா, தலைவர் சொல்லியிருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பாட்டிக்கு வண்டி ஏறி கிளம்பிடுறாங்க. இப்படி கார்த்தி வந்துட்டு அவங்க அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க, அதுக்கு ஆதாரம் இல்லை அப்படின்னு விட்டே தான் கடைசியில் முத்தி பெருசாகி புண்ணாயிடுது. அப்புறம் தான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் கார்த்தி முழிக்கிறாப்புல. ஸ்டார்டிங் வந்துட்டு நல்லா தான் இருக்குது, ஃபினிஷிங் சரியில்லையே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது கார்த்தி எடுக்கிற ஒவ்வொரு இந்த முயற்சிக்கும். அடுத்து வந்துட்டு பின்னாடியே சந்திரா வர்றாங்க. இந்த ஒரு பேப்பரை வச்சு உன் வாழ்க்கையை இப்படி தலைகீழ மாத்திரம் பாரு, உன்னோட பேர் என்னன்னு இப்போ வரைக்கும் நீ சொல்லலைல, இப்போ சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கே போய் பத்திரிக்கைக்கு எல்லாம் கொடுத்துட்டு வெளியில் வந்துடுறாங்க. அப்போது சந்திரா யாருக்கு தெரியாமல் உள்ளே போய் கார்த்தி ஒரு பேப்பர் கொடுத்துருப்பாங்கல்ல, அதை எடுத்துகிட்டு சந்திரா கொண்டு இந்த பேப்பரை வந்துட்டு மாற்றி வச்சிடறாங்க. அப்புறமேட்டு பத்திரிக்கை செலக்ட் பண்ணுற மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்து நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நைஸாக ஓடியாந்துடுறாங்க. அது தெரியாமல் சந்திரா கொடுத்த பேப்பரை வந்துட்டு பிரிண்ட் அடிக்க கொடுத்துட்றாங்க. அப்போ சந்திரா ஏதோ பயங்கரமாக ஒரு பிளான் பண்ணிட்டாங்க. அடுத்து வந்துட்டு இந்த திக்கம் கார்த்தியும் மயிலையும் காமிச்சிட்ருக்காங்க. பிளாக்மெயில் பண்ணி பணம் கேட்டாங்கல்ல ஒரு இடத்துக்கு வர சொல்ல, அந்த திக்கம் மாயாவும் மகேஷ் வராங்க. இந்த திக்கம் மயிலும் கார்த்தி அந்த இடத்துல போய் நின்றுட்டு இருக்காங்க. ஏப்பா இந்த இடத்த பார்த்தியா, இடத்த பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்ல, சரி விடுங்க மயில், நீங்கள் போய் அந்த இடத்துல நில்லுங்க, அப்போ தான் அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்ல, உனக்கே தெரியாமல் நான் ஒன்று பண்ணியிருக்கேன்ப்பா, என்ன தெரியுமா, என் முகம் தெரியக்கூடாதுல, அதுக்காண்டி தான் இந்த முகமூடி அப்படின்னு சொல்லிட்டு கட்சிப்பெல்லாம் முகத்தில் கட்டிட்டு மயில் நின்றுட்டு இருக்காப்புல. ஏப்பா இந்த இடத்த பார்த்தாலே அத்தடியத்தா திகுதுகுலாக இருக்கு, ஏப்பா என்னப்பா இன்னும் வரலையா, எங்கப்பா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த திக்கம் மயில் கூப்பாடு ஓட்டுக்கிட்டு இருக்கா. அதே சமயத்தில் மகேஷையும் மாயாவும் காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த பணத்தை நீ கொண்டு போய் கொடு, நான் எதுக்கு இந்த திக்கம் இருக்கிறேன், வரமே யார் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு சொல்ல, சரி சரி இப்படியே போகாத, இந்த குள்ளாவை கூட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு மகேஷும் வந்துட்டு முகத்தெல்லாம் கவர் பண்ணிட்டு வர்றாப்புல. அந்த உட்காந்துருக்கான் பாரு, இங்கே வா, இந்த பக்கம் வா அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு மகேஷ் மட்டும் போகிறாரு. பார்த்தா கார்த்தி வந்துட்டு பார்த்துடுறாங்க மகேஷ் நடந்து வர்றதை. முதல்ல பணத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ முதல் எவிடென்ஸை கொடு அப்படின்னதும், இல்லை பணம் அப்படி தான் எவிடென்ஸ் அப்படின்னு மயில் சொன்னதுமே மகேஷ் வந்துட்டு பணத்தை கொடுக்குறாங்க. அப்போ டக்குன்னு வந்துட்டு கையை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சதும் கார்த்தி அங்கேருந்து வந்து சத்துன்னு மகேஷை போட்டு அடித்து முகமூடிக்கல யார் இருக்கான்னு பார்த்தா மகேஷ். நான் சொன்னலப்பா இந்த களவாணி பையன் தான் எல்லாத்தையும் பண்ணியிருப்பான்னு, இவனை விடக்கூடாதுப்பா, உடனே போய் அத்தைக்கிட்டே எல்லா உண்மையை சொல்லணும், எங்கள் ரேவதி வாழ்க்கை பாலாக்க பார்த்தியாடா நீ அப்படின்னு சொல்ல, கார்த்தியும் பலார் நடிய போடுறாங்க. நீங்கள் இப்படி பண்ணுவீங்க நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை, நீல ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் வந்துட்டு திட்ட, இதெல்லாம் மாயா பார்த்துட்டு ஒரு மாதிரி திக்குன்னு ஆயிடுறாங்க. ஐயோ இவங்க ரெண்டு பேர் தானா ஃபோன் பண்ணி நம்மளை பிளாக்மெயில் பண்ணுது, ஐயோ இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கவங்களையுமே மகேஷை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. கார்த்தி மயிலையும் சேர்த்து இப்படி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு கத்தி மறைச்சி வச்சுட்டு இருக்காங்க. அதை எடுத்து குத்துறதுக்காக மாயா வர்றாங்க. பின்னாடி கூட மயிலை வந்துட்டு குத்திடுறாங்க இடுப்புலவும். கார்த்தி வந்துட்டு அதை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை பிடிக்க போக, எப்பா இவ கிடக்கட்டும், நீ முதல்ல இவனை கொண்டு போய் அத்தைக்கிட்ட விடுப்பா, எனக்கு எதுவும் ஆகலை, என் உயிருக்கு எதுவும் ஆகாது, நீ போப்பா அப்படின்னு சொல்ல, அட விடுங்க முதல்ல வாங்க ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்னு சொல்ல, மகேஷும் மாயாவும் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறாங்க. ஐயோ என்ன விடுப்பா முதல்ல அவங்கள போய் பிடி அப்படின்னு சொல்ல, அதான் அவங்க யாருன்ற உண்மை நமக்கு தெரிஞ்சிருச்சுல, எப்படியாவது ரேவதியோட வாழ்க்கையை காப்பாற்றிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே போய் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு இருக்கா. இங்கே பாருப்பா எனக்கு எதுவுமே ஆகலை, முதல்ல அத்தைக்கிட்ட போய் இந்த விஷயத்தை சொல்லி ரேவதியோட வாழ்க்கையை காப்பாற்றணும், எப்பேற்பட்ட கிரிமினலாக இருக்காங்க பாரு, அந்த குடும்பத்துக்குள்ளே மட்டும் நம்ம ரேவதி போனால் அவ்வளோதான், எப்படி நல்லவங்க மாதிரி நடித்து ஏமாற்றிருக்காங்க, அதுலேயே அந்த வெள்ளை பின்னி இருக்காளே அவளெல்லாம் விடவே கூடாது, இவ்வளோ நேரம் நடிச்சு நம்மளெல்லாம் ஏமாற்றி போட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. சரி உங்களுக்கு முதல் ட்ரீட்மெண்ட் போட்டோம், தையெல்லாம் போடணும், அதனால நீங்கள் இருங்க, அதுக்கடுத்து போய் நம்ம வீட்டில் போய் பேசிக்கலாம் அப்படின்றாங்க. இந்த திக்கம் மகேஷ் மாயாவும் பதட்டத்தில் வீட்டுக்குள்ள வந்து, இப்படி பண்ணிட்டே கத்தியால குத்திட்டு அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, போச்சு நம்ம மாட்டிக்கிட்டோம் அவ்வளோதான், இனி அந்த அம்மா நம்மளை கொல்ல போதோ சுட போதோ தெரியலையே அப்படின்னு சொல்ல, கொஞ்சம் வாயை மூடிட்டு அமைதியாயிரு, நான் சும்மா தான் குத்துனேன், உசுருக்கெல்லாம் எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்ல, நீ பாட்டுக்கு ஈஸியாக சொல்லிட்டேன், இந்நேரம் நம்மளை பற்றின எல்லா உண்மையும் அங்கே போய் சொல்லியிருப்பாங்க, அவ்வளோதான், பணம் கிடைக்கலாட்டி பரவாயில்ல, உசுரும் நமக்கு இனி இல்லை அப்படின்னு சொல்ல, எல்லாம் ஒன்னால தான் வந்துட்டு பிளாக்மெயில் பண்ணானா இல்லை அப்படி இப்படின்னு ஏதாவது சாதிக்க வேண்டியதானே, நீ சரி மண்டையாட்டிட்டு இப்போ பாரு எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்க பாரு அப்படின்னு சொல்ல, நம்மளை பற்றின எல்லா உண்மையும் சொன்னால் அதனால தான் நானும் நம்பிட்டேன், எல்லா பழியும் தூக்கி ஏன் மேலே போட்டுட்டு இருக்க, கொஞ்சம் அமைதியாரு, ஏதாவது யோசிக்க விட அப்படின்னு சொல்ல, இனி என்னத்தை யோசிக்க, இனிமேல் தான் நமக்கு பாடையை கட்டிட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாது இனி அப்படின்னு சொல்ல, மாயா வந்துட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமாக தூண்கல்ல கை வச்சுட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த திக்க டாக்டர் வந்துட்டு எப்படி அடிபடிச்சு அப்படின்னு கேட்க, தெரியாமல் கம்பி குத்துச்சு அப்படின்னாங்க. கம்பி குத்துன மாதிரி தெரியல, ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்ல, எப்படியோ குத்திடுச்சு டாக்டர், ட்ரீட்மெண்ட் பாருங்க அப்படின்னதும் ட்ரீட்மெண்ட் பார்த்து முடிச்சுட்டு போயிடுறாங்க. இனிமேல் இங்கே
சும்மா உட்காந்துட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது, வாப்பா உடனே வீட்டில் போய் உண்மையை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் மயிலும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த திக்கம் வந்துட்டு ஒரு பக்கம் தலையில் கை வச்சுட்டு மகேஷ் உட்காந்துட்டு இருக்க, இன்னொரு திக்கம் அப்படியே ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டு மாயா உட்காந்துட்டு இருக்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.